ஐயோ தம்பிகளே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. ஆண்டவரே, இப்பதான் நம்ம குரு மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தாரு. வர்ற சமயத்துல 2 மாடு குழப்பம் பண்ணோன்னு குரு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படின்னு நான் சொல்லல. இதோ குரு நான் மத்தியில் வந்து கொண்டு இருக்கிறார். என்னடா என்னை எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. உங்களை பத்தி ஒண்ணும் பேசல குருவே. நாங்க அப்ப சரக்கு எங்களை வேலையை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரிடா, நம்ம தொடங்குவோமா? சரி குருவே. தந்தனத்தோ வென்று சொல்லி வெற்றி செய்வாட ஆமா வெற்றி செய்வாட சந்தோஷமும் நிம்மதியாது இங்க வேற யாருக்காவது? எனக்கு தெரிஞ்ச சந்தோஷமா நம்ம ஹீரோ பத்தி தான் குருவே. என்னது ஹீரோவா? ஆமா குருவே, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற. ஏண்டா தம்பி நீ சொல்ற ஹீரோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தியா? ஆமா குருவே. என்னது இயேசுவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? அப்ப இன்னைக்கு தானே கிறிஸ்மஸ்? ஆமாடா, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை எல்லாம் மீட்டு இருட்டுல இருந்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. குருவே எனக்கு ஒரு டவுட் குருவே. என்னடா டவுட்? அப்ப ஆதி காலத்துல எல்லாரும் இருட்டுலயா குருவே இருந்தாங்க? அப்ப அந்த பல்ப கண்டுபிடிச்ச அல்வா கூடவா குருவே இல்ல? டேய், அவர் பேரு அல்வா இல்லடா, தோமஸ் அல்வா எடிசன்டா. இது கூட தெரியாம வாயையும் வயிற்றையும் கட்டிக்கிட்டு உயிரோட இருக்கிறதுக்கு கழுத்துல கயிறை கட்டிக்கிட்டு தொங்குங்கடா. 4 பேர் நல்லாவாவது இருப்பாங்க. நம்ம சபையில உள்ள இளைஞர்கள்லாம் தத்துவ விஞ்ஞானிகள்னு ஒத்துக்கிறேன்டா. நான் சொல்ற தத்துவத்தை கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்கடா. சரி குருவே. அவர் வெளிச்சத்தை மட்டும் நமக்கு கொடுக்கலடா, நிம்மதி சந்தோஷம் சமாதானம் இதுகளையும் கொடுத்தாரு. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே.
மாட்டு தொழுவத்திலேயாமே குருவே. என்னது மாட்டு தொழுவலையா? அப்ப அங்க ஒரு வைத்தியசாலை கூடவா இல்ல? அப்படியெல்லாம் பிறந்தவர் தாண்டா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ராசாவே போடுற மாதிரி பைசர் ஊசிய போட்டுக்கிட்டு பயந்து கிடந்த நம்மள காப்பாத்தி கொண்டு வந்த இயேசு விட்டு